ஹாய், நானும் உங்கள் கலை. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான அப்டேட் என்னன்னா, இந்த பிஎஃப் இருக்கு இல்லையா? பிஎஃப் ஒரு சில இடங்கள்ல வேலை செஞ்சிருப்பீங்க. அரசு ஊழியர்களா இருக்கலாம், தனியார் ஊழியர்களா இருக்கலாம். அவர்களுக்கு இந்த பிஎஃப் தொகை என்பது உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கும். அதாவது பிஎஃப்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ல அந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப காலமா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா செலுத்துறதுக்கான வழிகளை செஞ்சுட்டு வராங்க அப்டேட்டை. உங்களோட யூபிஐ மூலமாவே எடுத்துக்கிறதுக்காக வழி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப அந்த அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு அப்டேட் என்னன்னா, நேற்று 18ஆம் தேதி ஜூன் மாசம் அன்னைக்கு நம்மளோட மாண்புமிகு பிரதமர் உங்களுடைய பிஎஃப்ல ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று, அது ரொம்ப நாளா ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ ஒரு 3 மாசமா ஆக்டிவ்ல தான் இருக்கு. அந்த ஆக்டிவ் பண்ணதை நேற்று ஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது ஜியோ கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா 15,000 முதல் முறையா பிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வேலைக்கு சேர்றவங்களுக்கு 15,000 டைரக்டா ஒரு அக்கௌண்ட்ல போகிற மாதிரி வச்சிருந்தாங்க. அது நேற்று ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதோடைய முதல் தவணை 7,500 இரண்டாவது தவணை எப்போ போடுவாங்க? முதல் தவணை நீங்க வேலைக்கு சேர்ந்தானே போடுவாங்க. இரண்டாவது தவணை வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் நீங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னா அந்த இரண்டாவது தவணை டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்னொரு அப்டேட் என்னன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுல இதற்கு பிறகு நீங்க 75% 50% வரைக்கும், 50% 75% வரைக்கும் வங்கி கணக்கிற்கு டைரக்டா மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப டைரக்டா அக்கௌண்ட் அந்த நீங்க வெயிட் பண்ணக்கூடிய டைம்லாம் இருக்காது. அதை நீங்க டைரக்டா பதிவு பண்ணி அக்கௌண்ட்ல அமௌண்ட் வர வச்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய அமௌண்ட் 25% அமௌண்ட் பிஎஃப் கணக்குல கண்டிப்பா சேமிப்புல தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. உங்களுடைய பணம் எடுக்கும் வரம்பு 1 லட்சத்துல இருந்து 5 லட்சமா உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாய்தான் ஒரு கொலருது. 1 லட்சம் வரைக்கும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப 5 லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றத மாத்திருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்மும் யூபிஐயும் பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. நடைமுறைக்கு வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லாம பிஎஃப் அமௌண்ட் உங்களுக்கு 7ல இருந்து 10 நாள்ல கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. முன்னாடிலாம் 7ல இருந்து 10 நாள் ஆகும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா. இப்ப என்ன ஆகும்னா உடனடியா பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? உங்களுடைய அமௌண்ட் உடனடியே வேணா உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கு நான் உங்களுக்காக தான் இருக்கேன். ஓகே, டாடா, பாய்.